எஸ்பி சார் உத்தரவு போட்டாலும் டிஎஸ்பி சார் உத்தரவு போட்டாங்க. ஐஓ வேலை பார்க்க போறாங்க. நாளை இவர் தானே கொஸ்டின் கேட்க போறீங்க. அதுக்காக இந்த ஊருக்கார போறாங்க. நான் போராடிட்டு என்னோட பேர் வந்து முத்துப்பிரியா, நவனாரி கிராமத்தோட முன்னாள் தலைவர். செல்வானந்தம் என்னுடைய கணவர் பேர். அவர் கடந்த 5 வருடமாக மக்காச்சோள வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ கடந்த 1 வருடமாக நடந்த லாஸ்னால் இப்போ ஒரு டீம் வந்து அவரை குறி வச்சு தாக்கி மிரட்டி அவரை சூசைட் பண்ண வச்சுருக்காங்க. அவங்க யாருன்னா மதுரை மாவட்ட டிஎம்கே மண்டல பொறுப்பாளர், மதுரை மாவட்ட மீனவர் அணி செயலாளர் முத்துக்குமார், மண்டல பொறுப்பாளர் பேர் வந்து மணிமாறன். இவங்க 2 பேர் வந்து தொடர்ந்து இந்த கடந்த 20 நாளாக டார்ச்சர் பண்ணி இவரை சூசைட் பண்ண வச்சுருக்காங்க. நேற்று காலையில் ஒரு 10:30 அளவில் சல்பாஸ் மாத்திரை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சது. அதாவது ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவரோட ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு அனுப்பிச்சிட்டு இறந்துருக்காரு. அதில் என்ன இருந்ததுன்னா, இந்த டிஎம்கே பார்ட்டிஸ் 2 பேரும் வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாளையூத்திலிருந்து சோளம் வந்துட்டு இருந்தது. போன வருஷம் வந்த சோளத்தோட பேலன்ஸ் இருக்குது, அந்த பேலன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. தாளையூத்தில் பவித்ரா ட்ரேடர்ஸ், அவர் பேர் வெங்கடேஷ், இன்னும் அவர் கூட 4 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ராஜபாளையம்லேருந்து இந்த 3 மாதமாக என்னோடய கரண்ட் அக்கௌண்ட் வச்சு ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தார். அதில் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் வந்து சோளம் அனுப்பிச்சிட்டு இருந்தார். அவர் வந்து அனுப்பாத சோள வண்டியெல்லாம் அனுப்புனதாக சொல்லி 85 லட்சம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த வாரம் வந்து என்னை கடையில், அங்கே சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம், அந்த கடையில் வந்து என்னை மிரட்டினார். உன் கணவர் வந்து 85 லட்சம் எனக்கு கொடுக்கணும், கேட்டால் இல்லைங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டினார். அப்புறம் அவங்களே வந்து உட்காந்து கணக்கு பார்த்து என் வீட்டுக்காரர் வந்து எங்கிட்ட சொல்கிறாரு, 5 லட்சம் தான் நம்ம கொடுக்கணுமா, நீ பயந்துக்காத, 5 லட்சம் தான் பாக்கி இருக்குது, இவங்க நம்ம மேலே பொய்யா சொல்கிறாங்க, இத்தனை வண்டி எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வராத வண்டியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து எங்கிட்ட சொல்கிறாரு. சொல்லி இப்போ 2-3 நாளுக்குள்ளே அதிகமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக்கும் 45 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக்கும் இவரை மிரட்டி காருக்குள்ளே அடியாட்களை கூட்டிகிட்டு வந்து காருக்குள்ளே உட்கார வச்சு மிரட்டி எழுதி வாங்கியிருக்காங்க. செக், எம்டி செக், பிளாங்க் செக் கொடுத்துருக்காரு. அதை வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்டில் சொல்லி தான் எனக்கே தெரியும். வாய்ஸ் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காரு. இப்போ இந்த என்னோட கணவரோட இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் இங்கேருந்து இவரோட வாங்கிட்டு போக மாட்டோம். இதுக்கு என்னோட கொடுத்த செக் எல்லாமே வரணும். இவர் இந்த இதில் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணால் மட்டுமே தான் நான் அந்த பாடி வாங்கிட்டு போவேன். முத்துப்பிரியானுடைய கணவர் செல்வானந்தம் வந்து 5 வருடங்களாக மக்காச்சோள வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். வியாபாரத்தில் சகசமாக ஒரு தடவை நஷ்டம் வரும், ஒரு தடவை லாபம் வரும். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற போது கடைசியாக கொஞ்சம் வியாபாரத்தில் நஷ்டம் வந்து விட்டது. மதுரையை சேர்ந்தவர்கள், ராஜபாளையத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்கிருந்து சோளம் வாங்கி கொடுக்க, இங்கே கொடுக்க வியாபாரம் டீலிங் நடந்து கொண்டிருந்திருக்கிறது. இந்த சமயத்துக்கு கொஞ்சம் நஷ்டம் வந்ததுனால கொஞ்சம் பணம் பெண்டிங் ஆகி கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சில பஞ்சாயத்துக்கெல்லாம் பேசி பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் மீறி அவங்க அங்கேருந்து வந்து காரை கொண்டு வந்து செல்வானந்தத்தை காரில் தூக்கி போட்டு மிரட்டி கையெழுத்து போட்ட பிளைன் செக்கை 45 லட்சத்துக்கு ஒன்றுமே 40 லட்சத்துக்கு ஒரு செக்கை வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த உளைச்சல் தாக்க முடியாமல் செல்வானந்தம் செல்பாஸ் மாத்திரை போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதை செல்லில் பேசி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கார் செல்வானந்தம். அதை பார்த்து எங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் அந்த செல்வ ஆனந்தோட மனைவி முத்துப்பிரியாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் செல்வ ஆனந்தனுடைய உடலை வாங்க மாட்டோம். அவங்க வாங்கி கொண்டு சென்ற அந்த பிளைன் செக்கை திருப்பி தர வேண்டும். அதுவரை நாங்கள் போராட்டம் ஓய மாட்டோம், பாடியை வாங்க மாட்டோம்.